கொடிமரம் மற்றும் ஒவ்வொரு ஆண்டும் கொடி உபயம் செய்கின்ற திருமதி லரோகம்மா அவர்களுடைய குடும்பத்திற்கு நம்முடைய சிறப்பான நன்றிகளை தெரிவிக்கின்றோம். மேலும் இந்த கொடிமரத்திற்கு கீழே இருக்கக்கூடிய மேடை அமைப்பு மற்றும் இந்த இடத்தினுடைய தூய்மை அனைத்தையும் செய்த இளைஞர்கள், தன்னார்வ தொண்டர்கள், உள்விடுதி மாணவர்களுக்கும் கொடி கடைசியாக நம்முடைய உதவிக்கு வந்த வில்லியம் அவர்களையும் பலூன் ஜெபமாலை செய்து இதோ இங்கே பறக்க விட இருக்கின்ற ஆரோக்கியராஜ் லியோ மற்றும் அதை செய்த அன்பு நண்பர் அனைவருக்கும் நாம் நன்றி கூறுகின்றோம். இந்த குளத்தை சுற்றி இருக்கின்ற இந்த மணல் இதையெல்லாம் கொஞ்சம் சரி செய்வதற்கு உதவி செய்த சன் குமரவேல் திருவாளர் அவர்களுக்கும் நம்முடைய சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முதலில் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. இப்பொழுது குடியை அர்ச்சித்து புனிதப்படுத்துகின்றார் பேராயர் அவர்கள். ஆண்டவருடைய பேராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோம். இறைவா, உம் மக்கள் தங்கள் பாதுகாவலின் லூர்து அன்னையின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியாகும். இக்கொடி உயர ஏற்கப்படுவது போல இவருடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி எழுப்பப்படுவார்கள். நவநாட்களில் கொடியை காண்போர் அனைவரும் உன் திருமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய அருளையும்
அன்னை மரியாளுடைய பரிந்துரையும் நிறைவாக பெற்றுக்கொள்வார்களாக. இக்காலத்தில் உலகமெல்லாம் குறிப்பாக உங்கள் நாடு துன்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த கொரோனா வியாதியிலிருந்து நாம் முற்றிலும் விடுபெற்று சவிக்கம் அடைந்து எங்களுடைய நல்வாழ்வில் நாங்கள் நிரந்தரமாக பங்கு கொள்ள அருள் புரிவீர்களாக. இங்கு வந்திருக்கின்ற திரு யாத்திரைகள் அனைவரையும் இதற்காக நீங்கள் தயாரித்த எங்கள் பங்கு குழு, மற்ற குழுக்கள், அன்பிய தலைவர்கள், பங்கு நிர்வாகிகள் ஆகிய அனைவரையும், நன்முறையாளர்கள் ஆகிய அனைவரையும் ஆசீர்வதித்து இந்த நன்றாளிலிருந்து தொடர்ந்து அவர்களுக்கு நீர் துணை நிறுத்துகிறார்கள். இவர்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். கொடியானது அர்ச்சிக்கப்படுகிறது. கொடியானது கயிற்றிலே கட்டி நாம் ஏற்றுவதற்கு ஏற்பாடு செய்கின்றார்கள். நம்முடைய திருத்தலத்தின் வளர்ச்சிக்காகவும் நம்முடைய சொந்த கருத்துக்களுக்காகவும் தேவைகளுக்காகவும் இங்கே கூடியிருக்கின்ற அனைவருடைய நலனுக்காகவும் செபிப்போம். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவியாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, இப்பொழுது கொடி ஏற்றுகின்ற பொழுது நம்முடைய லூர்து நகர் பாரம்பரிய மாதாவினுடைய பாடல் மாசிலா கன்னிகை என்ற பாடலை அனைவரும் சேர்ந்து பக்தி உருக்கத்தோடு உணர்வு பூர்வமாக நம்முடைய கரங்களை உயர்த்தி பாடுவோம். கொடி உச்சத்தை எட்டிய பிறகு நம்முடைய திருத்தலத்தினுடைய கொடி பாடல் போடப்படும். எனவே இப்பொழுது பக்தியோடு கொடி ஏற்றுகின்ற பொழுது அனைவரும் சேர்ந்து மாசிலா கன்னிகையை பாடுவோம். மாசிலா ஆமென்.
மரியே வாழ்க, மாதாவே வாழ்க, எங்கள் அன்பு அன்னையே வாழ்க. இப்பொழுது வரும் சிவமாலையை நம்முடைய பேராயர் அவர்கள் இப்பொழுது பறக்க விடுவார்கள். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இப்பொழுது நம்முடைய அருட்தந்தையர்களுக்கு ஜெபமாலை கொடுத்து நம்முடைய நன்றியை பெறவிட தெரிவிக்கிறார்கள். கொடி பாடல். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நம்முடைய புதிய ஸ்டால் மந்திரித்து திறந்து வைக்கப்படுகின்றது. எனவே தயவுசெய்து தந்தையர்கள் பேராயரோடு இப்பொழுது ஸ்டாலுக்கு செல்வார்கள். தன்னார்வ தொண்டர்கள் கொஞ்சம் அந்த வழி விட்டு கொஞ்சம் சரி பண்ணுங்க. கயிறு உபயம் செய்த திருவாளர் ராமலிங்கம் அவர்களுக்கு நம்முடைய சிறப்பான நன்றிகளை தெரிவிக்கிறோம். காத்திடுவார் நம்பிய உங்கள்
ஒரு தம்பி கேட்குறான், அருண் செபஸ்டின் தெரியலையா என்ன ஊர்னு. அருண் செபாஸ்டின் அம்மா அப்பா பேசுகிறோம். வின்சென்ட்டுடைய மகன் அருண் செபாஸ்டின் இங்கே இருக்கின்றார். வந்து அவருடைய பெற்றோர்கள் உடனடியாக வந்து அவனை கூட்டிச் செல்லுமாறு அன்போடு கேட்டுக் கொடுக்கின்றோம். இப்பொழுது ஸ்டால் தமது அன்பும் இயேசு கிறிஸ்துவின் படைவும் தூய ஆவியின் நட்புறவும் அனைவரோடும் இருப்பதாக. நீங்கள் சொல்ல வேண்டிய பதில், இரக்கத்தையும் நீதியையும் குறித்து பாடுவேன். மாசற்ற வழியில் நடப்பதில் நான் கருத்தாக இருக்கிறேன். எப்பொழுது நீர் என்னிடம் வருவீர், தூய உள்ளத்தோடு என் இடத்தில் வாழ்வேன். இரக்கத்தையும் நீதியையும் குறித்து பாடுவேன். இழிவான எதையும் என் கண்முன் வைக்க மாட்டேன். நெறி தவறிய செயலை நான் வெறுக்கிறேன், அது என்னை பற்றி கொள்ளாது. அதில் இரக்கத்தையும் நீதியையும் குறித்து பாடுவேன். வஞ்சக நெஞ்சம் எனக்கு வெகு தொலைவில் இருக்கும், தீதான இதையும் நான் அறியேன். பதில், வஞ்சம் செய்வோதற்கு என் மாளிகையில் இடமில்லை, பொய் உரைப்போர் என் கண் முன் நிலைப்பதில்லை. பதில், மன்றாடுவோமாக. எங்களை பராமரிக்கும் தந்தாய், நல்வாழ்க்கைக்கு தேவைப்படும் பொருட்களை மக்களுக்கு விற்பனை செய்யும் கடைகள் ஏற்பட்டுள்ளன. இதோ இந்த ஸ்டாலையும் இதனுடைய இருக்கும் பொருட்களையும் விற்போரையும் வாங்குவோரையும் ஆசீர்வதித்தருளும். பொருட்களை விற்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் நீதி, நேர்மை, அன்பு போன்ற பண்புகளை மக்கள் கடைபிடிப்பார்களாக. வியாபாரம் செழித்தோங்கவும் வருவாய் பெருகவும் அருள் புரிவதாக. லாபத்தை மட்டுமே மனதில் கொள்ளாமல் இவ்வுலகிற்கு இந்த ஸ்டால் முன்மாதிரியாக இருப்பதாக. இந்த ஸ்டாலுக்கு எவ்வித ஆபத்தும் நேரிடாமல் காப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் இந்த பெருநாள் ஸ்டாலையும் இங்கு வந்து போவோர் அனைவரையும் ஆசிரிப்பாராக. இப்பொழுது இந்த ஸ்டாலுக்காக உழைத்தவர்கள் திருவாளர் ஆர்.பி. ராஜ், லூர்து அவர்களையும் திருவாளர் ரத்தனசாமி அவர்களையும் அன்போடு இங்கே முன்வருமாறு அழைக்கின்றேன். மாசில்லா கண்ணியே மாதாவே உன்னே பொன்னாடை போற்றி நம்முடைய வாழ்க்கையையும் நன்றியையும் அவர்களுக்கு
மேலும் அவரோடு உடன்படித்து எப்பொழுதும் இந்த நாளிலிருந்து சிறப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக செய்கின்ற சாமி அவருடைய குடும்பத்திற்கு நாங்கள் நன்றியை இருக்கின்றோம். அவருக்கு இப்போது கொண்டாடி போட்டு நாம் அவருக்கு நன்றியை தெரிவிக்கின்றோம். நம்முடைய